வாழ்க வளமுடன். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் நம்ம போன 3 வீடியோ ஒரு மதிப்பெண் வினாக்கள் சரியான விடைக்கு பகுதி வாரியாக நம்ம போட்டிருந்தோம். வரலாறு, புவியியல், அடுத்து பார்த்திங்கன்னா குடிமையியலும் பொருளியலும் சேர்ந்து ஒரு 140 ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு கிட்ட நம்ம கொஷின் வித் ஆன்சரோட போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோ இது என்ன அப்படின்னா, ஒரு மதிப்பெண்ணுனால் இந்த கொஷின் நம்பர் 29 5 மார்க் கேள்வியில் முதல் கேள்வியாக கோடிட்டடம் கேட்பாங்க. 5 கோடிட்டடம் 5 மதிப்பெண்கள் இதுக்கு. ஸோ அதை பார்த்திங்கன்னா ஒரு 50 1 மார்க் பார்க்க இருக்கிறோம். ரொம்ப முக்கியமானது. 4 பகுதிகளிலிருந்து அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டது. அதுபோக மிக மிக முக்கியமான கோடிட்டடம் பகுதியை நம்ம பார்க்க இருக்கிறோம். கொஷின் வித் ஆன்சரோட மாணவர்கள் முழுமையாக கேளுங்க. டானன்பர்க் போரில் டேஸ் பேரிழப்புகளுக்கு உள்ளானது. ரஷ்யா. சாத்தனூர் அணை டேஸ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. தென்பெண்ணை. டேஸ் தமிழ்நாட்டின் மாநில விலங்காகும். இதற்கான பதில் நீலகிரி வரையாடு. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு டேஸ் அரசாங்கத்தை வழங்குகிறது. கூட்டாட்சி. டேஸாம் ஆண்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது. இதற்கான பதில் 2013. இப்போ நம்ம பார்த்த இந்த 5 ஒரு மதிப்பெண் வினாலுமே கடந்த ஆண்டு அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? அடுத்து, 1913ஆம் ஆண்டு மே மாதம் கையெழுத்திடப்பட்ட உடன்படிக்கையின்படி அல்பேனியா எனும் புதிய நாடு உருவாக்கப்பட்டது. எந்த உடன்படிக்கையின்படி? 1913ஆம் ஆண்டு மே மாதம் கையெழுத்திடப்பட்ட டேஸ் உடன்படிக்கையின்படி அல்பேனியா எனும் புதிய நாடு உருவாக்கப்பட்டது. இதற்கான பதில் லண்டன் உடன்படிக்கை. அடுத்து, டேஸ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது. செம்மண். மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் டேஸ் சூரியன். இந்தியாவுக்கும் சீனாவிற்கும் இடையிலான இடைப்பட்ட நாடு எது? ரொம்ப கவனமாக கவனித்து எழுதணும். இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான இடைப்பட்ட நாடு எது? நேபாளம். அடுத்து, டேஸ் ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கியமான குறியீடாகும். இரத்த சோகை. இந்த 5 ஒரு மதிப்பெண் வினாவுமே அரசு தேர்வில் அப்படியே கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? அடுத்து 3வது பார்க்க இருக்கிறோம். 3வது டாப்பிக்காக, இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் முத்துலட்சுமி அம்மையார். ஆல்ரெடி நான் போன வீடியோவில் இதை போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ 2வது ஒரு மதிப்பெண்னா, கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் உள்ள உயரமான சிகரம் எது? சோலைக்கரடு. 3வது, மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம். மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். அடுத்து 4, நாசிச ஜெர்மனியின் இரகசிய காவல் படை டேஸ் என்று அழைக்கப்பட்டது. ஹெஸ்டபோ. இந்தியாவில் டேஸ் துறை முதன்மை துறையாக விளங்குகிறது. வேளாண்மை துறை. ஸோ இந்த 5மே அரசு தேர்வு தான். நம்ம பார்க்குறது ஃபுல்லாகவே அரசு தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகளாக பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ 4வது டாபிக், நாசிச கட்சியின் பிரச்சாரங்களுக்கு தலைமையேற்றவர் ஜோசப் கோயபல்ஸ். ஜோசப் கோயபல்ஸ். டேஸ் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. நீலகிரி வரையாடு. தமிழ்நாட்டில் பொருளாதார வேளாண்மை துறையின் பங்கு டேஸ் சதவீதத்தை வகிக்கிறது. 21%. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் டேஸ் ஆகும். உச்ச நீதிமன்றம். 5வது, டேஸ் வரியில் சுமையை மற்றவர்களுக்கு மாற்ற இயலாது. டேஸ் வரியின் சுமையை மற்றவர்களுக்கு மாற்ற இயலாது. இதற்கான பதில் நேர்முக வரி. சரிங்களா? அடுத்த டாபிக் 5வது பார்க்குறோம். பால்களில் டேஸ் நாடு பல்வகை இன மக்களை கொண்டிருந்தது. இதற்கான பதில் மாசிடோனியா. டேஸ் என்பது தொலைவிலிருந்து எதிரிகளின் போர் விமானங்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு கருவி. ரேடார். அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு. ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படிங்கும்போது 1949 நவம்பர் 26. ஆல்ரெடி நான் கடந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதே இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் அப்படின்னு கேட்டால் ஜனவரி 26, 1950. ரொம்ப கவனமாக எழுதணும். சரிங்களா? அடுத்து, இந்தியாவில் டேஸ் துறை முதன்மை துறை ஆகும். வேளாண்மை துறை. இந்தியாவில் டேஸ் துறை முதன்மை துறை வேளாண்மை துறை. அடுத்து 5வது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம். பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டினாக வருது. ஒவ்வொரு பப்ளிக் கொஸ்டின்லையுமே 2 கொஸ்டின் அல்லது 1 கொஸ்டினாவது ரிப்பீட்டட் வந்துடும். அதனால் நல்லா படிச்சுக்கோங்க.
அடுத்து 6வது டாபிக் பார்க்க இருக்கிறோம். பாரிஸ் அமைதி மாநாட்டில் பிரதிநிதியாக பங்கேற்ற பிரான்சின் பிரதமர் யார்? கிளமென்சோ. அடுத்து 1 பைசா தமிழன் பத்திரிகையை துவக்கியவர் யார்? அயோத்திதாசர். இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் டேஸ் ஆகும்? பெங்களூர். இந்தியாவின் தங்க இலைப்பயிர் என அழைக்கப்படுவது சணல். இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்தியாவின் தங்க இலைப்பயிர் சணல். மக்களவைத் தேர்தலில் போட்டியிட தேவையான வயது 25. மக்களவைத் தேர்தல் அப்படின்னா லோக்சபா தேர்தல். இதே ராஜ்யசபா தேர்தல் அப்படின்னா அது வந்து மாநிலங்களவை தேர்தல். அதுக்கு வயது பார்த்திங்கன்னா 30. ஆனால் மக்களவைத் தேர்தலுக்கு போட்டியிட தேவையான வயது 25. சரிங்களா, கவனமாக எழுதணும். அடுத்து 7வது டாபிக். டேசாம் ஆண்டில் லோகர்னோ உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது? 1925. இத்தாலி, ஜெர்மனி, ஜப்பான் ஆகியவற்றிற்கான ஒப்பந்தம் டேஸ் என அழைக்கப்பட்டது? ரோம் பெர்லின் டோக்கியோ அச்சு உடன்படிக்கை. ரோம் பெர்லின் டோக்கியோ அச்சு உடன்படிக்கை. இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு டேசாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? 1872. 1872. டேஸ் அலுவல் வழியில் மாநிலங்களவை தலைவர் ஆவார்? துணை குடியரசுத் தலைவர். சரிங்களா. 2ஆம் துறையை வேறு விதமாக டேஸ் என்று அழைக்கலாம்? தொழில்துறை என்று அழைக்கலாம். ஸோ மாணவர்களே, நம்ம 8வது டாபிக் போக இருக்கிறோம். உலகிலேயே மிக நீளமான அணை எது? ஹிராகுட் அணை. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் இந்தியாவின் மான்செஸ்டர் தான் மும்பை. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். சரிங்களா. இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் தான். ஸோ ரொம்ப கவனமாக எழுதணும் இதில். அடுத்து, ஆளுநர் தனது ராஜினாமா கடிதத்தை யாரிடம் கொடுக்கிறார்? குடியரசுத் தலைவர். ஆளுநர் தனது ராஜினாமா கடிதத்தை யாரிடம் கொடுக்கிறார்? குடியரசுத் தலைவர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65 வயது. அடுத்து, உலக வர்த்தக அமைப்பு ஒப்பந்தம் டேசாம் ஆண்டு அமலுக்கு வந்தது? ஜனவரி 1, 1995. ஜனவரி 1, 1995 தான் WTO உலக வர்த்தக அமைப்பு நடைமுறைக்கு வந்தது. அடுத்து 9வது டாபிக். ஐரோப்பிய குழுமத்தின் தலைமையகம் டேஸ் நகரில் அமைந்துள்ளது? ஸ்ட்ராஸ்பர்க். ஐரோப்பிய குழுமத்தின் தலைமையகம் ஸ்ட்ராஸ்பர்க்கில் அமைந்துள்ளது. ரொம்ப முக்கியமானது. சமூக ஜனநாயக கட்சியை நிறுவியவர் பெர்டினட் லாசல்லி. பெர்டினட் லாசல்லி தான் சமூக ஜனநாயக கட்சியை நிறுவினார். அடுத்து, இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் டேஸ் பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன? 51A. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள்? இப்போ தான் நம்ம பார்த்தோம். இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் கேள்வி வந்திருக்கு. அப்போ ஜனவரி 26, 1950. இதே இது இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு வந்துச்சுன்னா 1949 நவம்பர் 26. ரொம்ப கவனமாக எழுதுங்க. அடுத்து, உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு. ஸோ அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி இதெல்லாம். அடுத்து நம்பர் 10 பார்க்குறோம். கிட்டத்தட்ட 45 ஒரு மதிப்பெண்னா பார்த்தாச்சு கோடிட்ட இடத்துல மட்டும். அடுத்து 10வதாக பார்க்குறோம். ராமகிருஷ்ணா மிஷன் டேஸால் நிறுவப்பட்டது? விவேகானந்தர். அடுத்து, தேசிய தொலைவுணர்வு மையம் அமைந்துள்ள இடம்? ஹைதராபாத். நெக்ஸ்ட், டேஸ் நாட்டின் உண்மையான தலைவராக மற்றும் செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார்? டேஸ் நாட்டின் உண்மையான தலைவராகவும் மற்றும் செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார்? இதற்கான பதில் பிரதமர். அடுத்து, டேசாம் ஆண்டு லேட்டரன் உடன்படிக்கை ஏற்பட்டது? 1929. 1929. அடுத்து லாஸ்ட் ஒன். நவீன சீனாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் சன்யாட்சன். ஸோ மாணவர்களே, நம்ம வந்து கோடிட்ட இடத்துல 10 டாப்பிக்காக கிட்டத்தட்ட 50 ஒரு மதிப்பெண் வினாக்கள் ரிப்பீட்டட் கொஸ்டினும் வந்திருக்கு. ஸோ இதுங்க நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாலே இந்த அரசு பொதுத் தேர்வில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கண்டிப்பாக 5 மதிப்பெண்ணுக்கு இந்த கொஸ்டின் நம்பர் 29க்கு 5க்கு உறுதியாக 4 வாங்கிடலாம். 5க்கு 5ங்கிறது இதை தாண்டி ஏதாவது 1, 2 வரலாம். சரிங்களா. ஸோ 5க்கு 4 வாங்கலாம். இந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப படித்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் கொஸ்டின்கள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதைத்தான் நம்ம வந்து கோடிட்டடம் டாப்பிக்காக தனியாக எடுத்து போட்டிருக்கோம். ஸோ நம்முடைய ஜிஎம்எஸ் சண்முகா வே டு சக்ஸஸ் யூடியூப் சேனலில் தனித்தனியாக படைப்புகள் போட்டிருக்கோம். காலக்கோடு, இந்திய வரைபடம், உலக வரைபடம், அதுமாதிரி புவியியலில் இந்திய வரைபடம், தமிழக வரைபடம், 1 மார்க்கு, 2 மார்க்ஸு, மெல்லக்கற்போருக்கான 5 மார்க்ஸு எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ கண்டினியூவாக நம்முடைய சேனலில் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் என்ன பண்ணலாம், பார்த்து எடுத்துக்கலாம். சமூகவியல் பாடத்தில் நீங்களும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெறலாம். ஸோ நல்லா படிங்க, தன்னம்பிக்கையோடு படிங்க, தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறுங்கள். நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.